அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் மனோகரன், திருவண்ணாமலையிலிருந்து வரேன். நான் படித்தது வெறும் எஸ்எல்சி, டென்த் எஸ்எல்சி ஆரம்பிக்கும் போது 2வது மாணவன் நான் அதுக்கு மேலே +2 பாஸ் பண்ணேன். டிராயிங் மாஸ்டர் படித்து டிராயிங் மாஸ்டர் தான் இருந்தேன் நான். ஆனால் இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கல. எம்ஜிஆர் பீரியட் வந்து டிராயிங் மாஸ்டர் போனதே கிடையாது. அதுக்கப்புறமா வந்து தொண்டு நிறுவனம் நடத்தினேன். இப்போ கடந்த 16 ஆண்டுகளாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக இருந்து வந்தேன். ஆனால் இப்போ தயவுசெய்து எல்லாமே கேட்குறேன். இப்போ அந்த நகை மதிப்பீட்டாளர் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி டிசைன் பண்ணிட்டேன். அது முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ இந்த ஆனந்த இல்லம் பத்திரிகையோட 5ஆம் ஆண்டு துவக்க விழாவில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பளித்த திரு மனோகரன் ஆகிய அவருக்கு இந்த மனோகரன் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப பெருமைப்படுறாங்க. இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு ஆனந்த இல்லத்தோட பத்திரிகையோட 5ஆம் ஆண்டு தொடக்க விழா. ஆனந்த இல்லம்னு சொல்லிட்டு கேள்விப்படும் போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனால் அந்த அனைத்து இல்லங்களும் ஆனந்தமாக இருக்காங்க. ஒரு கேள்விப்படுவது இல்லைங்களா? அந்த எல்லா இல்லங்களும் ஆனந்த இல்லமாக மாறுவதற்கு முக்கியமான இது தேவை. ஒரு அச்சாணியாக இருப்பது பணம் தான். இந்த பணம் இல்லைன்னா ஆனந்தமாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு இல்லத்துக்கும் அந்த வாய்ப்பு இருக்காது. அதுக்கு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு பணம் தேவை. அந்த பணம் அந்த தேவையை பூர்த்தி அடைகிற விஷயம் தான் என்கிட்ட இருக்கு. நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் திமிரா சொல்கிறேன், தயவுசெய்து நினைக்காதீங்க. என்னோட ஒரு நாள் வருமானம் 30,000 ரூபாய். தயவுசெய்து நான் ஏன் சொல்ல வரேன், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு. நான் வெறும் 10th தான் பாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஒரு நாள் வருமானம் 30,000. தினம் 30,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 2வது ஜனவரிலேருந்து என்னோட சேலரி எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? வியப்படுவீங்க, நம்ப மாட்டீங்க. 54 லட்சம் ரூபாய் என்னோட சம்பளம், மாத வருமானம். வெறும் 10th தான். படிப்புலாம் நீங்கள் ஒரு பெரிய முக்கியமாக இல்லை, மூளைக்கு தான் வேலையாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் உணவு எனக்கு தெரிஞ்சு எத்தனை குடும்பம் எவ்வளோ படிச்சுட்டு ஒரு 15,000 ரூபாய் இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுது. அது எப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். நான் இருக்கிற நிறுவனம் வந்து இன்ஃபினிட்டி பிக்சர்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கார்பரேட் கம்பெனி. இது வந்து துபாய் இருப்பிடமாக கொண்டது. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து துபாயில் தான். நம்ம சென்னையிலேயும் அலுவலகம் இருக்குது. அதில் நான் இணைந்தது ஒரு பிப்ரவரியில் தான். பிப்ரவரியில் இணைந்து அதில் வந்து டைமண்ட் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த டைமண்ட் யாராவது முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு JSW ஸ்டீல் லிமிடெட் கம்பெனி ஒரு கார்பரேட் கம்பெனி. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க.